ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பட்டாபிராம்ல கட்டப்பட்டு வரும் டைடல் பார்க்குடைய ஒர்க் ப்ராக்ரஸ் எந்த அளவுல இருக்கு அப்படின்ற தகவலை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். பட்டாபிராம் ரயில்வே கிராசிங் மேல கட்டப்பட்டு வரும் ரயில் ஓவர் பிரிட்ஜோடைய ஒர்க் ஸ்டேட்டஸ் அப்டேட்டை ரீசெண்டா ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்கை கொடுக்குறேன். இந்த வீடியோ போய் பார்த்துட்டு அந்த வீடியோ போய் மறக்காம பாருங்க. இந்த பட்டாபிராம் டைடல் பார்க்குடைய ஒர்க் அப்டேட் பத்தி ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பட்டாபிராம் டைடல் பார்க் பத்தி நான் போடுற கடைசி வீடியோ அப்டேட் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த டைடல் பார்க்குடைய கட்டுமான பணிகள் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னாடி இந்த பட்டாபிராம் டைடல் பார்க்குடைய ப்ராக்ரஸ் எந்த நிலையில இருந்து அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணும்போது இந்த டைடல் பார்க்ல கிளாஸ் பேனல்ஸை அமைச்சிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த டைடல் பார்க்குடைய அவுட்டர் ஸ்ட்ரக்சர்ல அந்த கிளாஸ் பேனல்ஸ் எல்லாத்தையும் அமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த நிலையில தான் கட்டுமான பணிகளானது அன்றைய தேதியில இருந்தது. ரீசெண்டா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த டைடல் பார்க்குடைய ஷூட் எடுக்கும்போது இந்த டைடல் பார்க்குடைய எக்ஸ்டீரியர்ல அமைக்கப்பட்டு வரும் கிளாஸ் பேனல்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். யூஸ்வலா இந்த மாதிரி டெக் பார்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ் பேனல்ஸ் தான் அமைப்பாங்க. இந்த மாதிரி கிளாஸ் பேனல்ஸ் அமைச்சு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ் பேனல்ஸை கிளீன் பண்ணுவாங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போது ஏற்பட்டிருக்கும் டஸ்ட் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக அந்த பேனல்ஸை கிளியர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேனல்ஸை கிளீன் பண்ற ஒரு டீம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸ்டீரியர் ஒர்க்கு ஒரு 99% முடிஞ்சிருச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. நார்த் சென்னையில் வர இந்த டைடல் பார்க்கானது இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகுது. ஏன்னா டைடல் பார்க் அண்ட் ஐடி பார்க்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது எல்லாமே சவுத் சென்னை, அதுவும் குறிப்பாக ஓஎம்ஆர் ரோட்ல தான் அலைன் ஆயிருக்கு. நார்த் மெட்ராஸை பொறுத்தவரையில பெரிய அளவிலான ஐடி பார்க்ஸ் இல்லை. அம்பத்தூர் பகுதியில் கொஞ்சம் ஐடி பார்க்ஸ் டெக் பார்க்ஸ் எல்லாம் வந்தது. பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் ஐடி பார்க் வந்து முதல் முறையா பட்டாபிராம்ல தான் வருது. இது ஆரம்பம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இங்கிருந்து திருவள்ளூர் ஸ்ட்ரெச் வரைக்குமே வந்து ஒரு கிரேட்டர் எக்ஸ்பான்ஷனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நிச்சயமா இந்த டைடல் பார்க் கம்ப்ளீட் ஆகும் பட்சத்தில், அதாவது பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் இதே மாதிரி நிறைய டைடல் பார்க்ஸ் திருண்டூர் ஆகட்டும், வேப்பம்பட்டு ஆகட்டும், இல்லைனா அதையும் தாண்டி இருக்கிற செவ்வாப்பேட் போன்ற பகுதிகள் அந்த ஸ்ட்ரெச் வரைக்குமே ஒரு ஐடி காரிடரா மாறுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பக்கம் சவுத் சென்னையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஜெஷனாக இருக்கு, டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. வேலைக்கு போயிட்டு வர்றது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. அம்பத்தூர், ஆவடி, திருவள்ளூர் போன்ற பகுதிகளில் இருந்து கூட தினசரி மக்கள் வந்து ஓஎம்ஆர் ரோடுக்கு போயிட்டு வராங்க. இப்படி இவங்க ஓஎம்ஆர் ரோடுக்கு போகிறதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 hours ஆகிடும். அவங்க போயிட்டு போகிறதுக்கு ஒரு 2 hours 3 hours ஆகும், வர்றதுக்கு ஒரு 2 to 3 hours ஆகும். அதுவும் இப்போ வேளச்சேரி ட்ரெயின் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சிச்சுவேஷன் தான் டெய்லி ஐடி கம்பெனிஸில் போய் வேலை செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு இருக்குது. இந்த டைடல் பார்க்கானது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இந்த பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரீத்தராக இருக்கும், பெருமூச்சு விடுவாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதுவும் குறிப்பாக ஆவடி, அம்பத்தூர் போன்ற பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஓஎம்ஆர் ரோடுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க இங்கேயே வந்து சந்தோஷமாக வேலையை பார்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் அவங்களால அவங்க வீட்டுக்கு போயிட முடியும். இந்த டைடல் பார்க் பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் போடும்போது ஒரு சில நண்பர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த டைடல் பார்க்கில் என்னென்ன கம்பெனி வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவலை கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த தகவலை இன்னும் டிட்கோ வெளியிடல. ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியுது. டர்மனில இருக்கிற டைடல் பார்க்ல மினிமம் ஒரு 25,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் உங்களால ஆஃபீஸ் ஸ்பேஸை ரெண்ட்டுக்கு எடுக்க முடியும். ஆனா இங்க இருக்கிற டைடல் பார்க்ல ஒரு 6,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுல கூட உங்களால ஆஃபீஸ் ஸ்பேஸை ரெண்ட்டுக்கு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ பெரிய பெரிய கம்பெனி வர்றதோட மட்டும் இல்லாமல் ஸ்மால் ஸ்கேல் அண்ட் மீடியம் ஸ்கேல் கம்பெனிஸ் கூட இந்த டைடல் பார்க்கில் வரும் அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியுது. இந்த டைடல் பார்க்கை ஜஸ்ட் பிஃபோர் கோவிட் கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இந்த மாதிரியான ஒரு டைடல் பார்க் வர்றது ஆக்குபென்சி ரேட் எந்த அளவில் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்தது. ஆனால் இப்போ பெரும்பாலும் எல்லாருமே பேக் டு ரொட்டீன், எல்லாருமே ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பித்த நிலையில இந்த டைடல் பார்க்கானது திறக்கப்பட்டது அப்படின்னா ஃபுல் ஆஃபீஸ் ஸ்பேஸும் ஃபுல் ஆக்குபென்சியில் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த டைடல் பார்க்குடைய ப்ரோட்டோடைப்பை அவங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போதே 14th to 20th ஃப்ளோரில் ஒரு ஹேங்கிங் கார்டன் ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஹேங்கிங் கார்டனை அவங்களால இப்போ கிளியராக பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த டைடல் பார்க்குடைய என்ட்ரன்ஸு. இங்கே ஒரு ஆர்க் மாதிரி அமைச்சிருக்கிறத உங்களால் கிளீனாக பார்க்க முடியும். பட்டாபிராம் ரயில் ஒரு பிரிட்ஜ்லேயும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இந்த டைடல் பார்க் வந்து ஒரு சர்வீஸ் ரோட்டில் இருக்கு. அந்த சர்வீஸ் ரோட் கொஞ்சம் நேரவாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே ஒரே ஒரு குறையாக எனக்கு தெரியுது. இந்த டைடல் பார்க்கை திறந்துட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய 2 வீலர்ஸ் ஆகட்டும், கார்ஸ் ஆகட்டும் இந்த சர்வீஸ் ரோட்டில் தான் போவாங்க. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பஸ் டெர்மினஸும் இருக்குது. ஸோ நிறைய பஸ்ஸஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் இந்த நேரோவான ஒரு
சர்வீஸ் ரோட்ல போனாங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிராஃபிக் ஜாம்ஸை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த டைடல் பார்க் அவங்க ரொம்பவே சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டைடல் பார்க்கோட எக்ஸ்டீரியர் ஒர்க்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த ஹேங்கிங் கார்டன் பகுதியில் மட்டும் ஒரு சில ஒர்க்ஸ் பெண்டிங் இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க வேலை செய்யற ஒரு சில பேர்கிட்ட கேட்கும்போது இங்க எக்ஸ்டீரியர் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்டீரியர் ஒர்க்ஸ் தான் பெண்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல இந்த டைடல் பார்க் மட்டும் வரப்போறது கிடையாது. இங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், ஒரு பெரிய ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் வரப்போகுது. இதை இவங்க பல்வேறு ஃபேஸஸ்ல கட்டி முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாம் சரியா போகும் பட்சத்துல இங்க இருந்து ஒரு 6 மாதத்திற்குள்ளாகவே இந்த டைடல் பார்க்கை ஓப்பன் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது அபிஷியலா வந்த நியூஸ் கிடையாது. இங்க இருக்கிற கட்டுமான பணிகள்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு 6 மாதத்திற்குள்ளாகவே இங்க இருக்கிற பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த டைடல் பார்க்கானது நிச்சயமா நார்த் சென்னைக்கு ஒரு விடிவு காலம் தான். நார்த் சென்னைக்கு இது விடிவு காலமா இருக்கிற மாதிரியே நம்ம தமிழ்நாட்டிலும் நிறைய நியோ டைடல் பார்க்ஸ் வந்துட்டு இருக்கு. மதுரை, தஞ்சாவூர், தூத்துக்குடி போன்ற இடங்கள்ல நிறைய டைடல் பார்க்ஸ் வந்துட்டு இருக்கு. அது நிச்சயமா வேலை வாய்ப்பை சென்னை அப்படின்ற ஒரு இடமா இல்லாம அதை டிவர்சிஃபை பண்ணி மற்ற ஊர்ல இருக்கிற இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதே மாதிரி சேனலில் இருந்த தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.